கரங்களை உயர்த்தி கத்துற சூத்திரமோனோ கத்த நல்லவர். அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை நினைக்கிறேன் ரெகுலராக படிக்கும்போது புலம்பல் புக்கு வந்து வரிசையில் வரும். புலம்பல். அப்போது அதை படிக்கும்போது ஒரு வார்த்தை இருதயத்தில் ஆண்டவர் பேசினார். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க. புலம்பல், எரேமியாவின் புலம்பல், 955 பக்கம், 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். யாரோ ஒருத்தர் வாசிங்க. புலம்பல் 3:31. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் ஒருபோதும், சொல்லுங்களேன், ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்னைக்கு பாட்டெல்லாம் அப்படிதான் பாடணும், புரியுதா? ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்போ என்றென்றைக்கு கைவிட மாட்டார்னா என்ன அர்த்தம்? ஒரு புலம்பல்ல எரேமியா எழுதுறார். அப்போ ஏதோ ஒரு நிலைமையில கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எத்தனை பேர் புரியுது? கைவிடவே மாட்டார் அப்படின்னு அவர் எழுதினார்னா என்ன? ஆனால் தான் அந்த புலம்பல் புக்கே எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம், நிந்தை அனுபவிக்கிறோம், சிறுமையை அனுபவிக்கிறோம், மிலாட்டை அனுபவிக்கிறோம், கர்த்தருடைய சினத்தை நாங்கள் சுமக்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரம் நல்லா படிச்சுப்பார். அருமையான ஒரு புலம்பல் புக்கு இருக்கு, புரியுது? அப்போது அவருடைய மனசில் ஆண்டவர் நம்மளை ஒரு வேளை ஏதோ காரியத்தினால கைவிட்டாரோ, அதனால தான் இப்படி நடக்குது. அப்போ கூட ஒரு நம்பிக்கை என்ன சொல்றாரு? இதெல்லாம் முடிஞ்சிடும், இதெல்லாம் மாறிடும். அதனால தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லுங்க? என்றென்றைக்கு இப்படி இருக்காது. எத்தனை பேர் புரியுது? என்றென்றைக்கு கைவிட மாட்டார். அப்போ இதை குறித்து யோசனை பண்ணும்போது இன்னொரு வசனம் ஞாபகம் வச்சுங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புரியுதா? இமைப்பொழுது, வாய்த்தர படிப்பா சொல்லுங்க, எல்லாரும் தெரியும். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து. 7, 8, 2 வசனம் படிச்சு பாருங்க. அத சொல்றாரு, அற்ப காலம் உண்ட கோபத்தினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கண்ணை மூடி திறக்கிற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அந்த டைம்ல ஏதோ காரியம் ஆண்டவர் நம்ம கோபப்படுத்ததால கைவிட்டா மாதிரி ஒரு நிலைமை. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு எவ்வளவு நேரம் மறைச்சேன் சொல்லுங்க? இமைப்பொழுது மறைத்தேன். ஆனா சொல்றாரு ஆண்டவர், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன செய்வேன்? சேர்த்து கொள்ளுவேன். அவருடைய கோபம் 30ஆம் சங்கீதத்தில் போடும், எல்லாருக்கும் தெரிய சொல்லுங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அதே ஏசாயால இன்னொரு 56ஆம் அதிகாரம் சொல்றாரு, நான் எப்பவும் கோபமா இருக்க மாட்டேன். இன்னைக்கு உங்க வீட்டிலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மாவோ அப்பாவோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை அண்ணனோ தம்பியோ ஏதோ ஒரு பிரச்சனை வருது, சண்டை வருது, வாக்குவாதம் வருது, ஒருத்தர் கோவப்பட்டுக்கிறாங்க. இமைப்பொழுது கோவத்தை மறந்து செட்ரைட் ஆயிடுறாங்களா? இவ்வளோதான் பார்த்து கேட்குறேன். இல்லை அன்னைக்கு முழுசும் கோபமாக இருக்கிறோம், இன்னொன்று சொல்லப்போனால் நாள் கணக்கில் கோபமாக இருக்கிறவங்களா இருக்கிறோம் சண்டையில், புரியுதா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்போவுமே நான் என்ன செய்ய மாட்டேன்? வழக்காட மாட்டேன், எப்போவுமே கோபமாக இருக்க மாட்டேன். ஏன்னா நான் உண்டு பண்ணின என் ஆத்துமாக்கள் என் முகத்துக்கு முன்பாக என்ன செய்யுமா? சோர்ந்துரும். அவருக்கு எவ்வளோ நல்லா தெரிஞ்சிருப்பார் நம்மளை பற்றி. அவர் ரொம்ப கோபமாக இருந்தால், அவர் கைவிட்டால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்துருவோம். அதனால் சொல்கிறாரு, நான் எப்போவுமே என்ன செய்ய மாட்டேன்? வழக்காட மாட்டேன், எப்போவுமே கோபமாக இருக்க மாட்டேன். அதனால தான் இங்கே எரேமியா சொல்கிறாரு, ஆண்டவர் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க? கைவிட மாட்டார். ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டவர் நான் கைவிடுவேன்னு சொல்கிறதே இல்லை. பொதுவாகவே அதிகமாக பார்த்தா நம்ம தான் ஆண்டவர் கைவிட்டாருங்க. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் என்ன கைவிட்டார். இங்கே வசனம் நோட் பண்ணிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வாசிங்க. எசேக்கியேல் 9:9 வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 9:9. எசேக்கியேல் 9:9. அக்கிரமம் மிகவும் பெரியது, தேசம் இரத்த பழிகளால், அதாவது அவங்க அநியாயம் பண்ணி அக்கிரமமா நடக்கிறாங்க, நிறைந்திருக்கிறது, நகரம் மாறுபாட்டினால் நிறைந்திருக்கிறது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க?
கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார்னு சொல்றார். அப்போ செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாரை சொல்லிடுறாங்க? இவ்வளோதான் பார்த்துக்க, சொல்ல மாட்டீங்க, பயமா இருக்கா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன கைவிட்டாரு சொல்லுங்க. ஆண்டவர் கைவிடுவாரா சொல்லுங்க? நம்ம ஒழுங்கா இருந்தால் ஆண்டவர் கைவிடுவாரா? 2 நாளாகத்துல நல்ல ஒரு வார்த்தை, ஆசா காலத்தில் ஒருத்தர் தீர்க்கதரிசி சொல்றா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். புரியுதா? அப்போ கைவிடுறதோ விட்டு விடுறதோ யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. நம்ம ஒழுங்கா இருந்தா ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? வாயை தர சொல்லுங்களேன், கைவிடவே மாட்டார். புரியுதா? 2 நாளாகத்துல இன்னொரு வசனம் வாசிங்க, 12ஆம் அதிகாரம் 5 யாராவது வாசிங்க. ஒரு சில முன்குறிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 3 பாயிண்ட்டை பார்த்து சீக்கிரமா முடிச்சிருவோம். 2 நாளாகவும் 12:5. நல்லா கவனிங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டு விட்டேன். சொல்லுங்க, ஆண்டவர் கைவிடுறதுக்கெல்லாம் காரணம் நம்ம கிட்ட தான் இருக்கும். அநியாயமா ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, கைவிட மாட்டார். அவர் ஒரு நாள் அநியாயம் செய்ய மாட்டார். அவருடைய இரக்கம் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை பெரிதா, அந்த 3ஆம் அதிகாரத்தில் தான் அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. அவர் உண்மை உள்ளவர். என்ன 2 தீமோத்தேயுல சொல்றாரு, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே என்ன செய்ய மாட்டாராம்? மறுதலிக்க மாட்டாராம். சொன்னதை நான் சொல்லன்னு சொல்ல மாட்டேன். நம்மளாம் சொல்லிடுவோம். ஏதாவது ஒரு பாதிப்பு தான் நாங்க சொன்னு. புரியுதா? ஆண்டவர் உண்மை உள்ளவர். சொல்றாரு, நீங்க என்ன விட்டீங்க, அதனால உனக்கு புத்தி வரும்படி, அது கூட எப்பவுமே செய். அதான் அந்த என்றென்றைக்கு கைவிட மாட்டேன், மறக்காதீங்க அந்த வார்த்தை. புத்தி வரும்படி கொஞ்ச காலம் என்ன பண்ணாரா? அடுத்த ராஜா சீஷா கையில என்ன செஞ்ச விட்டு விட்டு சொன்ன உடனே இந்த ஜனம் மனம் திரும்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செட்ரைட் ஆவறதுக்காக சொல்றேன். 6ஆம் வசனத்தில் பார்த்தா உடனே அந்த ராஜா மற்ற மக்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர்கள் என்றார்கள். 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை திருப்பி செமையாக்கு உண்டாகி அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரமான. புரியுதா? அப்போ சூழ்நிலை ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? செட்டில். அப்படி இருந்தா சொல்றாரு, அவங்க திருப்பி வந்துட்டாங்க, திருப்பி தங்களை தாழ்த்திட்டாங்க, திருப்பி என் வழியில் வந்துட்டாங்க, அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த சூழ்நிலையை இனி அனுமதிக்க மாட்டேன். கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரம் மூலமா. புரியுதா? 77ஆம் சங்கீதம், என் ஆவி ஆராய்ச்சி செஞ்சு. நீங்கள் அப்புறம் படிச்சு பாருங்க. 6ஆம் வசனத்துலேருந்து, இரவிலே என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் மனசு யோசிக்குதான். ஒரே நேரம் ஒரு சில நேரத்தில் சூழ்நிலைலாம் விரோதமாக இருக்கும்போது நம்ம மனசு அப்படியே தான் யோசிக்கும். ஆண்டவர் நித்திய காலமாய் கைவிடுவாரோ, இரக்கங்களை மறந்தாரோ, உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ. அடைச்சிக்கு வராங்க சொல்லுங்க. நம்ம வேணா அன்பு இருக்கோம், இல்லை உனக்கு இன்னும் கொஞ்சம் புத்தி வரட்டானால் அப்படியே இருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ பிள்ளான பேசிட்டு, இதெல்லாம் என்னுடைய பலவீனம், ஆனாலும் அவருடைய வலது கையில் உள்ள வருஷங்களை, பூர்வ காலத்து அதிசயங்களை நான் செய்வேன், நினைவு கூறுவேன். புரியுதா? அப்போ எதுவுமே அப்படியே விட்டுற ஆண்டவர் அல்ல. எல்லா சூழ்நிலையும் என்ன செய்வார் சொல்லுங்க? நம்மோடு கூட இருந்து நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்து மாற்றுகிறார். அதான் என்றென்றைக்கும் கைவிட மாட்டோம். இமைப்பொழுது அப்படி நடக்கும். ஆனால் நம்ம ஒழுங்காக ஆண்டவர்கிட்ட திருப்பி வந்துட்டா அவர் என்ன செய்வார்? திரும்பமா சேர்த்துக்கொள்வார். கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரம். தாவீது சொல்றார், முதிர் வயசு நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்க்கல, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் என்ன செய்யல? பார்க்கல. புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, அவர் என்றென்றைக்கு வயத்தர் சொல்லுங்களேன், என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க? கைவிடவே மாட்டார். 3 காரியமாக எந்தெந்த சூழ்நிலையில ஆண்டவர் கைவிடாமல் நம்மை காப்பாற்றுகிறார். 27ஆம் சங்கீதம் நம்ம படிச்சோம் இல்லையா?
27ஆம் சங்கீதம் 9:10. முதல்ல 2 வசனத்தை வாசிங்க. 27ஆம் உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும், கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீங்க தான் ஆண்டவரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். பின்னால சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடாமல் என்ன செய்வார் சொல்லுங்க, சேர்த்துக்கொள்வார். கை வைத்து சொல்லுங்க, யார் என்ன கைவிட்டு சொல்லுங்க. தாய் தகப்பனோட அதிகமாக அந்த உலகத்துல நம்மளை நேசிக்க யாருமே இல்லை. அவங்க தான் பிரதானம். உலகத்துல மனிதர்கள் எடுத்தா, ஆண்டவர் வந்து அதுக்கு மேல மனிதர்னு எடுத்தா யார் சொல்லுங்க, தாய் தகப்பன் தான். ஆனா அவங்களே கைவிட்டாலும் கர்த்தர் என்ன ஒருபோது கைவிட மாட்டார். என்ன செய்வார், சேர்த்து. இதுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் சொல்லணும்னா, அடிக்கடி நீங்க நம்ம சொல்லியிருக்கு, அந்த ஈசாய் வீட்டுக்கு தாவீதோட தகப்பன் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறார். சவுல் ராஜா என்ன பண்ணாரு, என் வழியில நடக்கல, மாறுபாடா போயிட்டாரு, அதனால வேற ஒரு ராஜாவை நீ என்ன செய், அபிஷேகம் பண்ணு அப்படின்ட்டு ஈசாய் வீட்டுக்கு, தாவீதோட அப்பா ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறார். தைல கொம்பை எடுத்துக்கிட்டு போறார். போய் உன் பிள்ளைங்களெல்லாம் வரிசையா பரிசுத்தப்படுத்தி கூட்டு ஆடைன்னு. முதல்ல பெரிய பையன் வாட்ட சாட்டமாக இருக்கிறான். அது எல்லாம் 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் சொல்கிறேன். இவன் தான் பொழுது ராஜா அப்படின்ட்டு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறேன், இவன் வளர்ச்சியை பார்க்காத, உன் முகத்தை பார்க்காத, கர்த்தர் முகத்தை பார்க்கறதுல எதை பார்க்குறாரு, இருதயத்தை. 2வது புள்ள அவனும் இல்லை, 3வது புள்ள அவனும் இல்லை, இப்படி 7 பேர் வந்துட்டான். இவங்க யாருமே ராஜா இல்லை, நான் தெரிந்து கொண்டவங்க இவங்க யாருமே இல்லை. ஒன்று அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த வீட்டில் ஈசாய் பிள்ளையில தான் என்ன செய்ய போகிறேன், ராஜாவை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்காரு. 7 பிள்ளைங்க நிறுத்திருக்கு, 7 பேர் இல்லைன்ட்டார. வேற யாராவது ஒரு பிள்ளை இருக்காளா அப்படின்னோடனே அப்போதான் ஈசாய் ஒருவேளை மறந்தா மாதிரி சொல்கிறாரு, ஆமாம்மா இன்னொரு பிள்ளை இருக்கிறான். அப்போது உனக்கு இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ராஜாவை ஏற்படுத்த போகிற ஒரு விருந்து, பலி விருந்து. அப்போ நீ என்ன பண்ணியிருக்க, 7 பிள்ளை 8 பிள்ளை 10 பிள்ளை அத்தனை பேரையில கூப்பிட்டு இருக்கணும். அப்போ அவன் எங்க அப்படின்னா, அந்த ஈசாய் சொல்றாரு, அவன் இப்போ இங்க இல்லை, எங்க இருக்கிறான், ஆடு மேய்க்கிற இடத்துல இருக்கிறான். புரியுதா? அப்போ 7 பிள்ளைங்களை கூப்பிட்டவரு 8வது பிள்ளை என்ன பண்ணிட்டாரு, ஒருவேளை மறந்தாரா, இல்லை இவன் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான், இவன் ரொம்ப சின்ன வயசு, இல்லை இவன் வந்து ஆடு மேய்க்கதான் தகுதி. நீங்களாம் ஒரு வேற மாதிரி சொல்லுவீங்க, ஆடு மேய்க்கதான் தகுதி அப்படின்ட்டு துரத்திட்டாரான்னு தெரியல. ஆனால் சொல்லுங்க, உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்கள தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமான, புரியுதா? அப்போதான் சொல்றாரு, நீ அவன் வரணும் அப்படின்னு. வந்தவொடனே கர்த்தர் கரெக்டாக பேசுறாரு சாமுவேல், இவன் தான் நீ எழுந்து இவனை இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே என்ன செய், ராஜாவா என்ன செய், அபிஷேகம் பண்ணு. கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணப்போ உலகத்தில் யாருமே மறக்காத ஒரு ஆட்கள் யாருன்னா தாய் தகப்பன். யாருமே கைவிடாத ஒரு ஆட்கள் யாருன்னா தாய் தகப்பன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களே உன்னை மறந்தான். புரியுதா? அவர்களே என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவரை என்ன செய்வார் சொல்லுங்க, சேர்த்து கொள்வார். ஏன்னா நம்ம ஆண்டவர் இரக்கமும் உருக்கமும் உள்ள ஆண்டவர். 2 வசனத்தை சேர்த்து வச்சுங்க. ஓசியா 11 அதிகாரம் 8-9. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11 அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். எரேமியா 31 அதிகாரம் 20ஆம் வசனம். 2 வசனத்தை நோட் பண்ணீங்க. 2த்தையும் சேர்த்து ஒரு வார்த்தை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. எப்பிராயிம் என்னுடைய அருமையான பிள்ளை அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான குமாரன் அல்லவோ, நான் எப்படி அவனை கைவிடுவேன், எப்படி அவனை என்ன செய்வேன், மறப்பேன். அவனுக்கு விரோதமா நான் அவனுக்கு விரோதமா பேசுனதுலேருந்து என் மனசு சொல்றாரு, என் உள்ளம் அவனுக்காக என்ன செய்தான், கொதிக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உலகத்து மக்களை விட அதிகமா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். எத்தனை பேர் புரியுது? ஏன்னா சொல்றாரு, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை. அடுத்து சொல்றாரு, பிரியமான பிள்ளைகளோ அருமையான குமாரன் அல்லவோ. புரியுதா?
அவனை விரோதமாக பேசுனதுலேருந்து உள்ள என்ன செய்யுதான் கொதிக்குது. என்ன சொல்ல போனால் கரெக்டான ஒரு வார்த்தை என்னன்னா, இருதயம் என்ன செய்கிறது, துடிக்கிறது. சாமுவேல் யாரு, சாலமோன் காலத்தில் 2 அம்மாமார் வந்தாங்க. 2 அம்மாமார் ஒரே வீட்டில் ஒரே டைமில் புள்ள பெற்றாங்க. ஒரு நாள் 2 நாள் கேப்பில். தூக்கத்தில் ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, எவ்வளோ கொடுமை பாரு, புள்ள மேலே இது புரண்டு புள்ள செத்து போச்சு. மோசமான ஒரு பிள்ளை எப்படி பக்கத்தில் படு வைக்கணும் கூட தெரியாது. புள்ள மேலே இது பரண்டு புள்ள செத்து போச்சு. எவ்வளோ கொடுமையான ஆளாக இருந்தா, செத்து போன உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த பிள்ளைய தூக்கி நம்ம மேலே வச்சுக்கிட்டு செத்து போன பிள்ளைய அந்த அம்மா பக்கத்தில் வச்சுக்கிச்சு. காலில் முடிச்சு பார்த்தா இல்லையே, நம்ம பிள்ளை இல்லையே, இது என்ன செத்து கிடக்குது அப்படின்னோன்னா ஒரு வாக்குவாதம் ராஜா கிட்ட வராங்க. புரியுதா? சாலமோன் சொல்கிறாரு, ஒரு பெரிய கத்தியை கொடுத்தோம், பட்டயத்தை எடுத்துருவோம், பிள்ளைய 2ஆ வெட்டி 2 பங்கு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னோடனே சொந்தமாக உயிரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய சொந்தமான உண்மையான தாய் சொல்கிறா, ஐயோ என் பிள்ளை இங்கே கொல்ல போகிறீங்களா, என்னை கொல்லாதீங்க, அந்த பிள்ளையை கொல்லாதீங்க, அந்த அம்மாவே கேட்டால் கூட பரவாயில்ல கொடுத்துரும் உயிரோட அப்படின்னு. அங்கே ஒரு வார்த்தை இருக்கும், அந்த பிள்ளைக்காக அவருடைய குடல் துடித்ததினால். புரியுதா? குடல் துடிச்சதால சொல்ற, ஐயோ கொலை பண்ணாதீங்க, அடுத்த பெறாத இன்னொரு அம்மா பொய் அம்மா அப்படி வச்சு அது என்ன சொல்லுது, இந்த பிள்ளை உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், வெட்டி போட்டுருங்க அப்படின்னு. சாலமோன் சொல்றாரு, இவ இல்லை கொல்லாதீங்கன்னு சொன்னால அவ தான் உண்மையான தான். ஏன்னா அந்த பிள்ளை மேல கத்தியை வைக்கணும் அப்படின்ற வார்த்தை கேட்ட உடனே அவளுடைய குடல் என்ன செய்ய சொல்லுங்க, துடிக்குது. இதை தான் ஆண்டவர் சொல்றார், என் உள்ளம் சொல்லுங்க அவனுக்காக என்ன செய்கிறது, கொதிக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். நீங்க நிறைய தடவை சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னை சொல்லுங்க கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். இதெல்லாம் எங்க இருக்குது? ஏசாயா 49 அதிகாரம் 14 வசனம். நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை. சீயோனோ வென்றால் கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். நீங்க அடிக்கடி சொல்றதா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரீ தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு இறங்காம மறப்பாளா? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை என்ன செய்வதில்லை சொல்லுங்க, மறப்பதில்லை. ஏன் தெரியுமா? என் உள்ளங்கைகளே உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன். கையில வீட்டு கத்துற சோத்திரம். புரியுதா? தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க, ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலகமே கைவிட்டாலும், இல்லைன்னா குடும்பமே கைவிட்டாலும், அதுக்கு மேல தாய் தகப்பனே கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை ஒருபோது கைவிடாதவர். கையில வீட்டு கத்துற சூத்திரம் மூலமா. ரெண்டாவது ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம். ஆதியாகமம் 28:15. யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 28:15 வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். இது என்ன சூழ்நிலை தெரியுமா? அண்ணங்காரன் கொலை பண்ண போறேன்றான் ஏசா. உடனே தாய் தகப்பன், எப்பா நீ கொஞ்ச நாள் அவன் கோவம் தனிகிற வரைக்கும் எங்க போய் உன் மாமா வீட்டில் சீரியா தேசத்துக்கு போய் கொஞ்ச நாள் இரு அப்படின்ட்டு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டோடனே யாக்கோபு பிரயாணப்பட்டு போறார். போற வழியில ராத்திரி ஆயிடுச்சு. உடனே அந்த ஒரு வனாந்தரத்தில் ஒரு படுக்கிறார். தலைக்கு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன பண்றாரு, ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டு, புரியுதா, அங்க தூங்குற நேரத்தில் சொப்பனம் பார்க்குறாரு. அங்க என்ன பார்க்குறாரு, ஒரு ஏணி இருக்குது, இங்கிருந்து வானத்துக்கு வரைக்கும் எட்டி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஏணி. அதுல தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க சொல்லுங்க, ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பொதுவாக நல்லா கவனிங்க, ஏஞ்சல்ஸ் எங்க இருக்காங்க? உங்களதான் பார்த்து கேட்குறேன், ஏதாவது சொல்லுங்களேன். ஏஞ்சல்ஸ் எங்க இருக்காங்க?
பரலோகத்தில் இருக்கிறோம். பரலோகத்தில் தான் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்கன்னா என்ன போட்டுக்கணும்? ஏனியில் இறங்குறவங்களும் ஏறுறவங்களா தானே போட்டுக்கணும். அங்கே என்ன சொல்கிறாரு? ஏறுகிறவர்களும் இறங்குறவருமா இருக்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? ஏஞ்சல்ஸ் எங்கே இருக்கிறாங்க? யாக்கோபு கூடவே இருக்கிறாங்க. எபிரேயர்ல அப்படிதான் போட்டு, உங்கள் கூடவே இருக்கிறாங்க. உங்களுக்கு உதவி செய்யும்படி, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும்படி அவர்கள் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறப்ப. நல்லா கவனிங்க, உலகமே கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட. அவன் போகிற இடத்துல ஏஞ்சல் அனுப்புகிறார். இவர் தூங்குறாரு. அங்கே பார்த்தா ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து யாக்கோபு கிட்டேருந்து மேலே ஏறுறாங்க. திருப்பி அங்கேருந்து ஏதோ பதில் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வராங்க. இப்போ அது மாத்திரமல்ல, தரிசனத்தில் பார்க்குறேன் மேலே ஆண்டவர் வந்து பேசுகிறார். புரியுதா? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கினுடைய தேவன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். உன் சந்ததி பூமி தூளை போல் இருக்கும். உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ட்டு நல்ல முதல்ல அவனை ஆசீர்வதிக்கிறான். அவன் சிந்தனை என்னவா இருக்கும்? அப்பா அம்மா இல்லை, எங்கே போகிறோம் தெரியல, போகிற இடம் எப்படி தெரியல. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பேசுகிறாரு, நான் உன்னோட கூட. இப்போ திருப்பி வாசித்து பாருங்க. நான் உன்னோடு கூடவே இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காப்பாற்றி இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. திரும்பி வர பண்ணுவேன். திரும்பி வரும்போது போகும்போது அடுத்து அவர் சொல்கிறார் 32 அதிகாரம், வெறுங்கையா நான் யோர்தானை கடந்து போன, இப்போ திரும்பி வரும்போது 2 பரிவாரத்தோட ஆண்டவர் என்னை திரும்பி வர பண்ற அளவுக்கு என்னை ஆசீர்வதித்து பெருக செய்தார். புரியுதா? அப்போ சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதத்தோட திரும்பி வருவேன். அப்படின்னு உனக்கு செய்கிற வரைக்கும், நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிற வரைக்கும். இன்னும் சொல்லப்போனா, நான் உனக்கு என்ன வாக்கு தத்துவம் செய்தேனோ. புரியுதா? அங்கே ஒரு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இருக்கும், வாட் ஐ ஹவ் ப்ராமிஸ்ட் யூ. உனக்கு என்ன நான் வாக்கு தத்துவம் செய்தேனோ அந்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் உன்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன். வாயத்தரு சொல்லுங்களேன், கைவிடவே மாட்டேன். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் பண்ணுங்க. புரியுதா? ஓ, நீங்கள் நல்லா பைபிள் படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? கத்தரை துதிங்க. கத்தர் நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் பேசுவார். வேதத்தை வாசிக்கும் போது பேசுவார். புரியுதா? அப்படி அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நிச்சயமான செய்வார். சொல்லுங்க, நிறைவேற்றுவார். நியாயாதிபதிகள் இருக்கு, அடுத்தது யோசுவால இருக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் 1 சாமுவேல்ல கூட இருக்கு, தரையில விழுந்து போக விடவில்லை. இப்போ நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரா? சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னதை நிச்சயமா செய்து சொல்லுங்க முடிப்பார். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க, நம்மளை கைவிடவே மாட்டார். கையில வைத்து கத்துற சூத்திரமானோம். யோபுக்கு வந்த மாதிரி யாருக்குமே வரல இல்ல. அந்த போராட்டத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில யோபு விசுவாசத்தோடு ஒன்று சொல்றார். சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றார். 23:14. புரியுதா? அப்போ என்ன வந்தாலும் சரி, எதிரான காரியங்கள் உங்களுக்கு விரோதமா வந்தால் பயந்துராதீங்க, சோர்ந்து போவாதீங்க. இவைகள் மத்தியில கர்த்தர் என் கூட இருக்கு. வாயத்தர் சொல்லுங்க, இவைகள் மத்தியில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பவுலுக்கு விரோதமா போற இடத்தெல்லாம் போராட்டம், ஆனா ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். ஒருத்தனவு மேல என்ன செய்ய மாட்டான், கை போட முடியாது. உன்னை காக்கும்படி, எரேமியாட்டி அதே சொல்றார், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார். சொல்லுங்க, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும். இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஆண்டவரே இந்த காரியத்துக்கெல்லாம் நான் காத்திருக்கிறேன், நிச்சயமா நீங்க செய்வீங்க உங்க விசுவாசப்படி. அப்போ நீங்க காத்திருக்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும். அதான் அந்த 27ஆம் சங்கீதம் முடிக்கும் போது, திடமனதா இருந்து யாருக்கு காத்திரு? கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார்? சொல்லுங்க, ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரப்போ நீங்க ஜெபம் பண்றது இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தது, அதெல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் தேவன் ஒருபோது உங்களை என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க, கைவிடுவதே இல்லை. கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுமா? ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்தது போவோம். 1 நாளாகமும் 28 அதிகாரம். 1 நாளாகமும்
28 அதிகாரம் 20ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. 1 28:20. தாவீது தன்னுடைய பிள்ளை சாலமோனை பார்த்து சொல்றாரு, நீ பலம் கொண்டு தைரியமா இரு, இதை என்ன வேலை? தேவனுக்கு என்று ஆலயத்தை கட்டுற வேலை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாமுவேல் புக்கிலே இருக்கு. நீ நிறைய யுத்தங்கள் பண்ணி இருக்கிற, ரத்தம் சிந்தி இருக்கிற, அதனால நீ ஆலயத்தை கட்ட வேணாம். உனக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறப்பா, அவன் காலத்துல சமாதானத்தை தருவேன், யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் தருவேன், அவன் தான் ஆலயத்தை கட்டுவான்ட்டு வாக்குத்தத்தம் செஞ்சிட்டாரு. அந்த நம்பிக்கையில இப்போ தாவீது சாலமோனுக்கு சொல்றாரு, நீ தைரியமா இருந்து இதெல்லாம் செய்யி, பயப்படாமலும் கலங்காமலும் இரு, என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அங்க சாலமோன் கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆலய கட்டுற வேலை. உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் செய்கிறாரோ, என்ன காரியத்தை நீ செய்து முடிக்கணும், நிறைவேற்ற முடிக்கணும் நினைச்சிருக்கிறாரோ, தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ, அதை நீங்க செய்து முடிக்கிற வரைக்கும் சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடும். அப்போ அவர் பாட்டு செய்வார்ட்டு இல்லை, நம்மகிட்ட ஒரு பொறுப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி அதே சம்பவத்துல 9ஆம் வசனம் வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவிக்கணும். அவர் பார்த்துக்குவாரு, நீ நிர்விசாரமா இருக்காத. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் டிலே ஆகுது? கர்த்தர் சொல்றார், சொன்னதை செய்வேன், ஆனா நிர்விசாரமா அது நடக்கிற காலத்தில் நடக்கட்டும், அப்படி இல்லை. இங்க சொல்றாரு, இதெல்லாம் நடக்கணும்னா நீ உத்தம இருதயத்தோடு சொல்லுங்க. 2வது, உற்சாக மனதோடு தினந்தோறும் கர்த்தரை என்ன செய், அவருக்கு ஊழியம் செய், அவருக்கு ஆராதனை பண்ணு, அவரை தேடு. சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எல்லா இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார், நீ அவரை தேடினால் உனக்கு. மத்தேயு 7:7 சொல்றார். புரியுதா? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நீ தேடுனா தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால், சொல்லுங்க முடிக்கும் போது, நீ விட்டுட்டா அவர் உன்னை என்ன செய்வாராம்? என்றைக்கும் கைவிடும். அப்போ சொல்றது புரியுதா? ஆண்டவர் கைவிடவே மாட்டார்னா கைவிடவே மாட்டார் தான். புரியுதா? பிரச்சனை யார்கிட்ட தான் இருக்குது? சொல்லுங்க, நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம உத்தம இருதயத்தோட உற்சாகமானதோடு தொடர்ந்து அவரை பற்றி கொண்டால் நிச்சயமா அவர் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க, கைவிடுவதே இல்லை. கைகளை வைத்து கத்துற சூத்திரமானமா. 2வது என்ன சொல்லுங்க? முதல்ல தாய் தகப்பன், அப்படின்னா குடும்பம் இல்லை. நீங்க யார் நம்பி இருக்கிற அத்தனை பேர் கைவிட்டாலும் கர்த்தர் ஒருபோது கைவிடுவதே இல்லை. 2வது, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்து நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் கூடவே இருப்பார். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க, கைவிடவே மாட்டார். 3வது, 71ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் யாராவது வாசிங்க. சங்கீதம் 71:9. முதிர்ந்த வயசில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும். முதிர்ந்த வயசுல சொல்லுங்க, வாய் திறந்து. இப்ப கைவிடல, கூட தான் இருக்கிற. எது வரைக்கும்? முதிர்ந்த வயது. 2வது சொல்லுங்க, பலன் ஒடுங்குகிற போதும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க, ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கர்த்தர் கைவிடவே மாட்டார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமானங்க. நீங்க நல்லா ஓடுற வரைக்கும் உங்க கூட எல்லாருமே இருப்பாங்க. ஏன்? ஏதாவது நீங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க. வயசாயிடுச்சு, சம்பாத்தி இல்லை, ஓட முடியல, பலன் இல்லை, உங்களால யாருக்கும் சொல்ல, சுருக்கமா சொன்னா உங்களால யாருக்கும் என்ன இல்லை? பலன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அப்ப எத்தனை பேர் உங்க கூட இருப்பாங்க? புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, முதிர்ந்த வயது. சொல்லுங்க. அடுத்தது, பலன் குன்றும் போதும் கர்த்தர் ஒருபோது நம்மளை என்ன செய்வதில்லை. வாய்த்தர சொல்லுங்களேன், கைவிடுவதே இல்லை. பலவீன நேரத்தில் ஆண்டவர் தான் பலன் தர்றார், அது தெரிஞ்சுக்க. அதான் பவுல் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர்ல சொல்றார். அதனால எனக்கு ஒரு பலவீனத்துல நான் பிரியமா இருக்கு, அதுக்காக வியாதியை வாவான்னு கூப்பிட்டு அப்படி இல்லை. ஒரு பலவீனம் வந்துச்சு, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன்
பூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் சொல்றாரு, என் பலவீன நேரத்தில் ஆண்டவர் கிருபை இல்லைன்னா ஆண்டவர் பிரசன்னம், ஆண்டவர் சமூகம் என்ன இருந்து என்ன செய்து பலப்படுத்துது. ஆனால் எப்பவுமே ஆண்டவர் என் கூடவே இருக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என்ன செய்யறேன், பிரியமா. சரி, அது விட்டுரு. இங்க சொல்றாரு, பலன் ஒடுங்கும் போது கைவிடாத தேவன். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். பலன் இருக்கிற வரைக்கும் உங்களால பிரயோஜனம், புரியுதா? பலன் போயிடுச்சுன்னா நீங்க யாராவது நம்பி இருக்கணும். உலகத்தில் அப்படிதான் நடக்கும். ஒரே ஒரு காரியத்தை வாசித்துட்டு இன்னொரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். 1 சாமுவேல் 30 அதிகாரம் எடுத்துங்க. 1 சாமுவேல் 30 அதிகாரம். ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனுஷன் 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, எகிப்தியன், ஒரு எகிப்தின் வெளியில், அதாவது அதுக்கு முன்னாடி சுருக்கமாக சொல்றேன், சிக்லாகில் தாவீது குடும்பம், அவங்க கூட இருக்கிற 600 பேர் குடும்பம் இருக்குது. தாவீது வெளியே போயிருக்கும்போது அமலேக்கியர் வந்து என்ன பண்ணாங்க, சிக்லாக கொள்ளையடிச்சாங்க. சிக்லாக கொள்ளையடிச்சிட்டு அந்த பொன் பொருட்கள் மற்றும் மிருக ஜீவன்கள், குடும்பத்தை, ஸ்திரீகள், பிள்ளைகள்லாம் கூட்டுன்னு சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லா வகையும் நெருக்கப்பட்டிருக்கும் போது தாவீது தற்குள்ளே தன்னை திடப்படுத்தி, இப்போ என்னென்ன செய்யறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா அதை தப்பிச்சுக்குவேன், மீட்டுக்கொள்வேன். அப்போ பார்த்தா ஒரு ஆள் இருக்கிறான், அவன் ரொம்ப பலவீனமா இருக்கிறான். அவனுக்கு முதல்ல என்ன கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறான். புரியுதா? எலியா கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலமுள்ள ஒரு ஆளா என்ன பண்ணாரு, 850 தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எதிர்த்து நின்னார். புரியுதா? வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினி வர வச்சு அவர் தான் மெய்யான தேவன் என்பதை என்ன செய்வார், நிரூபிப்பார். அப்படி 18ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ பெரிய சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சவர். 19ஆம் அதிகாரத்தில் எசபேல் அந்த அம்மா, நான் எங்க ஆளுக்கு செஞ்ச மாதிரி நாளைக்கு உனக்கு நான் செய்கிறேன் பார் அப்படின்னு சோர்ந்து போய் எங்க போய் படுத்துக்கிட்டாரு, பலவீனத்தின் நேரத்தில் எங்க போய் படுத்துட்டாரு, வாயை திறக்க மாட்டேங்க, எங்க சூரச்செடியில் போய் படுத்துட்டாரு. இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு சூரச்செடி தேடுறீங்க, எங்கடா போய் ஓடி ஒளிஞ்சிக்கலாம்? புரியுதா? ஆண்டவர் விட்டாரா? தேடி வர, புரியுதா? தேடி வந்து என்னடா இங்கே படுத்துருக்க அப்படியே சொன்னார். முதல்ல தட்டி எழுப்பி அவனுக்கு என்ன கொடுக்குறாரு, சுட சுட அப்பம், தண்ணி. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாரு. முதல்ல அவனுக்கு அப்பம், தண்ணீர். உயிர் தெளிந்த ஆண்டவர் அப்படி தான் செஞ்சார். உயிர் தெளிந்த ஆண்டவர் எங்கே போனா தெரியல, கூட தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, மீன் பிடிக்க போறோன்னு போயிட்டான். கடைசியில் பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. அவங்க ஏமாற்றத்தோட திரும்பி வருவாங்கன்ட்டு ஆண்டவர் கரையில் ரெடியாக வச்சிருக்காரு. எப்பா சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, வா வா சாப்பிடு. பார்த்தா அப்பமும் மீன், புரியுதா? சுடப்பட்ட மீன், தந்தூரி, புரியுதா? கொடுத்து முதல்ல அதை எதுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல நம்மளை பலவீன நேரத்தில் பலப்படுத்துகிற ஆண்டவர். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், புரியுதா? அப்புறம் தான் மற்றதெல்லாம், அப்புறம் தான் சொல்கிறாரு அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை. எலியாகவும் அப்படிதான், சீஷர்களுக்கும் அப்படிதான். இப்போ இங்கே ஒரு பலவீனமான ஒரு மனுஷனை பார்த்த உடனே என்ன கொடுக்குறாங்க, முதல்ல அவனுக்கு அப்பமும் தண்ணியும் கொடுத்து, அத்திப்பழ அடையை கொடுத்து, வற்றலான திராட்சை குழைகளை கொடுத்து முதல்ல அவனை சாப்பிட வைக்கிறான். சாப்பிட்ட பிறகு உயிர் வருது, புரியுதா? உயிர் திரும்ப வந்த அவனுக்குள் வந்த உடனே இப்போ 13ஆம் வசனம் வாசிங்க, சைலண்ட்ல வச்சிருங்க. நீ யாருடையவன்? அவன் சொல்றான், நான் ஒரு அமலேக்கினுடைய வேலைக்காரன். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது எஜமான் என்னை கைவிட்டார். நல்லா கவனிங்க, இவன் ஒரு அமலேக்கினுடைய வேலைக்காரன், எகிப்தி பையன். இவன் நல்லா இருக்கிற வரைக்கும் இவன் நமக்கு உதவி செய்யணும்னு கூடவே கூட்டு போன ஆளு, அவனுக்கு ஒரு பலவீனம் வந்துச்சு. அவன் வியாதிப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணா, எஜமான் அவனை, நீ இங்கே இருறா, நீ என் கூட வரனா, கைவிட்டு போயிட்டான். இதான் உலகம். நீங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாம் வருவாங்க, பலன் குன்றும் போது ஒரு ஆளும் உங்க கூட இருக்க மாட்டான். புரியுதா? அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவர், கைவிடாதவர் யார் சொல்லுங்க? நம்முடைய ஆண்டவர் மாத்திரம். பலன் ஒடுங்கும் போது கைவிடாதவர். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. ஏசாயா 46:4.
ஏசாயா 46:4 வாசிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் இதுவரைக்கும் செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான். நல்லா இருக்கும்போது வாலிப வயசுல அவர் தான் தாங்கினார். அதே ஆண்டவர் தான் முதிர் வயது அப்படின்னா அர்த்தம், நம்ம பலவீனப்படுகிற சூழ்நிலையில சொல்றாரு, நானே ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கைகளை வைத்து கத்திர சூத்திரம் மூலமா எல்லாரும் எழுந்து கத்திர சூத்திரம் பண்ணி ஜோமணி முடிப்போம். பலன் ஒடுங்கும் போது கைவிடாத ஆண்டவர், நமக்கு துணை நிற்கிற ஆண்டவர். எல்லாரும் கத்திர சூத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க, கைவிடவே மாட்டார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். உலகமே கைவிட்டாலும், எல்லாத்துக்கும் மேல தாய் தகப்பன் கைவிட்டாலும் கர்த்தர் நம்ம ஒருபோது கைவிடுவதில்லை. இரண்டாவது, உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்த காரியங்கள், நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும், அவர் வாக்குத்தத்தம் செய்ததை சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் கைவிடுவதில்லை. எல்லாத்துக்கும் மேல முதிர் வயசுல பலன் குன்றும் போது உலகம் உங்களை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடாத கர்த்தர். கரங்களை உயர்த்தி கர்த்தர் சூத்திரமான ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். என்றென்றைக்கும் எங்களை கைவிடாத ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய உண்மையின்படி, உடைய உருக்கமான இரக்கங்களின்படி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு துணை நிற்கிற ஆண்டவர். உலகம் எங்களை கைவிட்டால், குடும்பத்தார் கைவிட்டால், தாய் தகப்பன் கைவிட்டால், உடன் பிறந்த மக்கள் கைவிட்டாலும் எங்களை ஒருபோது கைவிடாத ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நம்பிக்கையோடு துதிக்கிறோம். அது நிறைவேறுகிற வரைக்கும், நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் ஒருபோது எங்களை கைவிடவே மாட்டீர். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர், இந்த சின்ன வயசுல தாங்கி வந்த ஆண்டவர் முதிர் வயது வரைக்கும் பலன் குன்றுகிற பொழுதும் எங்களை ஒருபோது கைவிடாமல் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு துணையா இருக்கிற ஆண்டவர் கூட இருப்பதற்காக சொன்ன வார்த்தைப்படி உலகத்தில் முடிவுற சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருந்து கர்த்தர் நடத்துவீராக. எங்களுடைய ஆண்டவர், ஆண்டவரே உருக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர் ஆகையினால் அவர் ஒருபோது கைவிட மாட்டார், ஒருபோது மறக்க மாட்டார், ஒருபோது எங்களை அழிக்க மாட்டார் சொல்லி நீ சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு அனுக்கிரக செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்க்கமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். God bless you.